இன்றைய தலைப்பு செய்திகள். யாராக இருந்தாலும் பெரியாரை தொடாமல் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது என இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக பவள விழா மற்றும் முப்பெரும் விழா சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் நேற்று நடைபெற்ற நிலையில் திமுக மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, மாநகராட்சி பொறியாளர்கள் உட்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மழைநீர் வடிகால் வாரியம் தொடர்பாக ரூபாய் 26 கோடியே 61 லட்சம் டெண்டர் முறைகேடு செய்ததாக புகார் எழுந்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக சிறைப்பிடிக்கப்பட்ட பாம்பன் மீனவர்கள் 35 பேருக்கு தலா ரூபாய் 1 கோடியே 5 லட்சம் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பல்லாவரத்தில் உள்ள அரசு உதவி பெறும் மகளிர் பள்ளியான புனித தெரசா மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் உயர்கல்வி சேர்க்கையில் இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடம் என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பணமோசடி விவகாரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அக்டோபர் 1ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. நடிகர் தனுஷ் தொடர்பாக விசாரிக்க கூட்டுக்குழு அமைக்க வலியுறுத்தியுள்ளதாக பெப்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்ற தகவல் வந்துள்ளது. ஜாபர் சாதிக் மீதான அமலாக்கத்துறை வழக்கில் இயக்குனர் அமீர் உள்ளிட்ட 12 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் வெற்றிக்கு எதிராக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கில் ராமநாதபுரம் MP நவாஸ் கனி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக முன்னாள் அமைச்சரும் கட்சியின் ஆதிதிராவிட நலக்குழுவின் தலைவருமான சுந்தரம் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று பிற்பகல் காலமானார். சென்னை மீஞ்சூரில் உள்ள தனது இல்லத்தில் ஓய்வெடுத்து வந்த 76 வயதான சுந்தரம் உயிரிழந்தது திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழஞ்சலி செலுத்தினார். உத்தரகாண்டில் மீட்கப்பட்ட 30 தமிழர்களில் 17 நபர்கள் விமானம் மூலம் தமிழகம் வந்தடைந்த நிலையில் இன்று 13 தமிழர்கள் ரயில் மூலம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். வருங்கால முதல்வர் திருமாவளவன் என்று கோவை விமான நிலையத்தில் VCK தொண்டர்கள் கோஷமிட்டனர். தொழிலாளர் விரோத திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மும்பையின் பாந்த்ரா வெஸ்ட் பகுதியில் தீபிகா படுகோனின் நிறுவனம் ரூபாய் 17 கோடியே 8 லட்சத்துக்கு அடுக்குமாடி குடியிருப்பை வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 1 லட்சம் மரக்கன்றுகள் நடும் விழாவில் அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் சௌமியா அன்புமணி சிரித்தபடி சென்றுள்ளார். யாரை துணை முதல்வராக அமர வைப்பது என்பது குறித்து ஆளுங்கட்சி எடுக்கின்ற முடிவுதான் என்று திருமாவளவன் பேசியுள்ளார். விடுமுறைகள் மற்றும் திருவிழா காலங்களில் சிறப்பு பேருந்துகளாக இயக்க தனியார் பேருந்துகளை ஒப்பந்தம் செய்யும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தஞ்சை பள்ளி மாணவியை மதமாற்றம் செய்ய எந்த முயற்சியும் நடக்கவில்லை என்று ஐகோர்ட் கிளையில் CBI தகவல் அளித்துள்ளது. திருச்சி ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னை எழும்பூர் செல்லும் சேது எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று அதிகாலை 1:10 மணிக்கு திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் வந்தது. அங்குள்ள நடைமேடை பகுதியில் என்ஜின் டிரைவர் ரயிலை நிறுத்த முயன்றார். அப்போது அந்த ரயிலின் கடைசி 3 பெட்டிகள் தனியாக கழன்று ஓடியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக 100 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும் தமிழ்நாடு இருக்குமா என்று ஸ்டாலினுக்கு சீமான் பதிலடி கொடுத்துள்ளார். திமுக மூத்த நிர்வாகிகளுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை செய்து வருவதாகவும் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட விவகாரத்திற்காக தேசிய மனித உரிமை ஆணைய விசாரணை குழு நெல்லை வருகை தந்துள்ளது. இரட்டைமலை சீனிவாசனின் நினைவு நாளையொட்டி சென்னை ஓட்டேரியில் உள்ள அவரது நினைவு சிலைக்கு VCK தலைவர் திருமாவளவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விஜய் வருகையால் எங்களுக்கு பாதிப்பில்லை என்று சீமான் தெரிவித்துள்ளார். புதுவையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ப்ரீபெய்டு மின் மீட்டர் திட்டம் மற்றும் மின்துறை தனியார் மையத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் பந்த் போராட்டம் நடைபெற்ற நிலையில் 300க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ஆன்லைன் விளையாட்டுகளை கட்டுப்படுத்த தமிழ்நாடு ஆன்லைன் விளையாட்டு ஆணையம் புதிய பரிந்துரைகளை செய்துள்ளது. இந்த நிலையில் ஆன்லைன் கேம்களை நள்ளிரவில் விளையாட தடை செய்யப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா கூட்டணியால் தங்களது ஆசை நிராசையானதை அடுத்து பாஜக தலைவர்கள் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை குறிவைத்து தாக்கி வருவதாகவும் ஜனநாயக நாட்டில் மிரட்டலுக்கு இடமில்லை என்று ராகுல் காந்திக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார். மது ஒழிப்பு மாநாடு விவகாரத்தில் மூக்கறுக்கப்பட்டவர்களின் கூச்சல் கூக்குரல் புலம்பல் அது என்றும் பாஜகவினர் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்ற வயிற்றெரிச்சலில் அப்படி பேசுகிறார்கள் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். லெபனான் நாட்டில் ஒரே நேரத்தில் பேஜர்கள் வெடித்து சிதறிய நிகழ்வில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். இது எப்படி நிகழ்ந்தது என்பது குறித்து கேள்வி எழும்பியுள்ளது. இந்தியா வங்காளதேசம் இடையிலான டெஸ்ட் போட்டி சென்னையில் நாளை தொடங்க உள்ளது.
ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் விக்கெட்டுகளை இழந்து தென்னாப்பிரிக்கா தடுமாறுகின்றது. இந்தியாவுக்கு எதிராக விளையாடுவது மிகப்பெரிய சவாலாகும் என்று வங்காளதேச பயிற்சியாளர் தெரிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் மல்யுத்த போட்டியின் இறுதி சுற்றுக்கு இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் முன்னேறினார். ஆனால் போட்டியன்று 50 கிலோவை விட 100 கிராம் எடை கூடுதலாக இருப்பதாக கூறி அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதனால் மனமுடைந்த அவர் மல்யுத்த போட்டிகளிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். தொடர்ந்து தாய்நாடு திரும்பிய அவருக்கு டெல்லியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பங்குச்சந்தை நேற்று முன்தினமும் ஏற்றத்தில் இருந்த நிலையில் இன்று 3வது நாளாகவும் ஏற்றத்தில் இருப்பது முதலீட்டாளர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து ரூபாய் 6850 என விற்பனையாகிறது. அதேபோல சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் விலை ரூபாய் 120 குறைந்து ரூபாய் 54,820க்கு விற்பனையாகி வருகிறது. கடந்த சில நாட்களாகவே இயல்பை விட அதிக வெப்பநிலை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்து வந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் மேலும் 2 நாட்கள் வெப்பம் அதிகரிக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் செப்டம்பர் 24ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.